நேற்றைய தினம் தமிழக சட்டசபை தேர்தல் எல்லாரும் ஜனநாயக கடமை ஆற்றிருப்பீங்க வெற்றிகரமாக. நாமளும் ஜனநாயக கடமையை செவ்வனே நிறைவேற்றியாச்சு. ஸோ இந்த ஒரு தேர்தல் எதையோ ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஏன்னா இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் தமிழக வரலாற்றிலேயே இது வரைக்கும் ஹையஸ்ட்டு ஒரு போலிங்காக இருந்திருக்கு. 84 விழுக்காடு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபிகர். ஸோ இதையும் தாண்டி 90% வரைக்கும் போயிருக்கும். ஆனால் அதற்கு தேவையான வசதிகளை இங்கே மாநில அரசு ஏற்படுத்தி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சீமான் ஆகட்டும், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், தாவேகா தலைவர் விஜய் ஆகட்டும் எல்லாருமே குற்றம் சாட்டிருக்காங்க. ஏன்னா சென்னையிலேருந்து அத்தனை பேரும் வீக் டேஸில் கிளம்புறாங்க, வேலை முடிச்சுட்டு கிளம்பணும். ஒரு புதன்கிழமை நைட்டு எல்லோரும் கிளம்பி போய் அங்கேருந்து நம்ம கிளாம்பாக்கத்துலேருந்து பஸ் ஏறுறது, எக்மோர் சென்டர்லேருந்து ட்ரெயினை பிடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு குதிரை கொம்பாக இருந்தது. பஸ்ஸில் போனவங்கெல்லாம் நைட்டு 11:30-12 மணிக்கு அல்லாடி ஒரு 1-1:30க்கு பஸ்ஸை பிடிச்சிட்டாங்க. சரி எப்படியாவது கிளம்புற ஒரு 10 மணிக்குள்ள ரீச் ஆகிட்டா போய் சொந்த ஊரில் ஓட்ட போட்டுடலாம் அப்படின்னு விடிஞ்சு பார்க்குறாங்க. செங்கல்பட்டுலேயே பஸ்ஸு நிற்குது. கிளாம்பாக்கத்துலேயே செங்கல்பட்டு போகிறதுக்கு 5 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ விடிய விடிய டிராஃபிக் ஜாம் இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்துருக்கு. அவ்வளவு ஒரு ஆதங்கத்தோட ஒவ்வொரு ஒரு கனவோடு இந்த யங்ஸ்டர்ஸு இங்கே காலேஜில் தங்கி படிக்கிறவங்க, பல தொழிலில் வேலை பார்க்குறவங்க, ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க, ஒரு ஷாப்பிங் மாலில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு கனவோடு போகணும்னு நினச்சாங்க. சோஷியல் மீடியா மூலியமாக அவ்வளவு பெரிய அவேர்னஸ் இருந்தது. ஸோ இந்த தடவை சொல்லாமலே ஒரு வார காலமாகவே ஓட்டு போடணுங்கிற அந்த ஒரு ஃபியர் மக்கள் மத்தியில் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுதான் இது காலம்பரை 6:45 மணிக்கு முதல் ஆளாக அஜித் ஓட்டு போட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6:55லேருந்து எல்லா போலிங் பூத்துலையும் சலசலன்னு போலிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் இல்லாத வகையில் 7 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பித்து காலை 9 மணி நிலவரமாக பார்த்தீங்கன்னாக்கா 20% 30% தாண்டி ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. 10 மணி நிலவரத்தை பார்த்தா 45%க்கு மேலே வந்துருச்சு. ஸோ இப்படியாக ஆர்வமாக ஓட்டு போட்டதை பார்க்க முடிஞ்சுது. சாரையாக குடும்பமாக, அதாவது ஸ்ட்ரெச்சரில் வராங்க, வீல் சேரில் வராங்க, காரில் வராங்க, ஆட்டோவில் வராங்க, தூக்கிட்டு வராங்க. இப்படிலாம் கிராமங்களில் பார்த்துருப்போம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுற மாதிரியான தேர்தலை நேற்று பார்க்க முடிஞ்சுது. அதெல்லாம் விட ஒரு இளைஞர்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் செக்டரே இருந்தது. அதாவது தாவேகா தலைவர் விஜயினுடைய அந்த ட்ரெஸ் கோடு அதை எல்லா யங்ஸ்டர்ஸும், அதாவது 160% யங்ஸ்டர்ஸ் அப்படியே வந்திருந்தாங்க. அதே மாதிரி சாண்டல் கலரான ஒரு பேண்ட்டு, ஒயிட் கலர் ஷர்ட்டு, ஒரு கையில் இது மாதிரியான ஒரு காப்பு, அதை விட நீட்டாக எல்லாருமே ஒரு அமைதியான ஒரு புரட்சிமாங்க இல்லையா, அதை இன்டர்னலாக ஒரு இளைஞர் புரட்சியாக டிவிகேங்கிற ஒரு விஷயத்தை பண்ணாங்க. ஸோ இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது 20 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகிருக்கு. அதாவது 8.7 விழுக்காடு கடந்த 2021 தேர்தலை விட இந்த தேர்தலில் கூடுதல் பதிவாகிருக்கு. அதாவது 76.6 தான் 2021 தேர்தல் பதிவான வாக்குகள் எண்ணிக்கை சதவீதம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2026 தேர்தல் 84.7% வாக்குகள் பதிவாயிருக்கு. அப்படின்னா ஒரு ஹியூஜ் ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு மக்கள் மனதில் ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு விஷயம் உந்து சக்தியாக இருந்திருக்கு. அது யாருக்கு விழுந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக நம்மளால் இப்போ சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மே மாதம் 4ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ரிசல்ட் தெரியும். காலம்பரை 10 மணிலேருந்து அதுக்கான ஒரு அடித்தளம் அமைத்து விடும். ஒரு முன்னணி நிலவரங்களாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த ஒரு விஷயம், அதாவது இப்படி இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இல்லையா, அதாவது இவங்க ஓட்டு யாருக்கு போயிருக்கும், யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? ஸோ ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு போட்டாங்களா, இல்லை இவங்க போட்டதுனால திமுகவுக்கு பாதகமா, அதிமுகவுக்கு சாதகமா, இல்லை அதிமுகவினுடைய ஓட்டை பிரித்து இங்கே போட்டாங்களா, அதனால் திமுக பலமாயிடுச்சா, இது வீக்கானதுனால ஆட்டோமேட்டிக்காக அது அடிச்சுட்டு மேலே வந்துருதா அப்படிங்கிறதெல்லாம் மே 4ஆம் தேதி தெரியும். ஆனால் விஜயினுடைய அந்த வருகை, இளைஞர்களுடைய அந்த ஓட்டுப்பதிவு, அது ஏதோ ஒருத்தருக்கு சாதகத்தையும் ஒருவருக்கு பாதகத்தையும் தரப்போகுது. அதே நேரம் விஜய் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்க போகுது. அது எத்தனை நம்பரில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கருத்து கணிப்பு முடிவுகள் பல விதத்தில் வந்திருக்கு. அதாவது ஆட்சி அமைக்க போகிறது இன்னார் தான், அடுத்த எதிர்கட்சி ஆக போகிறது இன்னார் தான், விஜய்க்கு இத்தனை இடங்கள் அப்படிலாம் சோஷியல் மீடியாவும் இதற்கு முன்பு பிரச்சாரத்தின் போது எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வெளியிட்டு சொல்லியிருந்தாலும் எதையுமே நம்ம ஆத்தென்டிக்காக எடுத்துக்க முடியாது. ஒரு 160% வரைக்கும்
அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா தான் கருத முடியும். இதுதான் நிச்சயமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா இளைஞர்களுடைய மனது அப்படிங்கிறது வந்து ஒரு காட்டாற்று வெள்ளம் போல், அது எந்த பக்கம் வரும், எப்படி அடிச்சுட்டு போகும்லாம் தெரியாது. அப்படி ஒரு வெள்ளம் தான் நேற்றைய தினம் தமிழகத்தில் அடிச்சுது. ஒரு சுனாமினே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த தேர்தலில் ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சுது. அதாவது இத்தனை ஆண்டு காலமாக அதாவது இறந்து போனவங்க பேரில் ஓட்டுகள் பதிவானது, அதுக்கப்புறம் வந்து இடமாறி போனவங்க பேரில் ஓட்டுகள் பதிவானது, டூப்ளிகேட் ஓட்டு பதிவானது, இது எல்லாமே இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலிமா கலைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான வாக்காளர்கள் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 190% எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வாக்களித்தாங்க. ஒரு 10% மக்களுக்கு தான் வந்து இந்த ஓட்டு பெயர் இல்லாதது, தொகுதி மாறின குளறுபடிகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. இது அடுத்த எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனில் ஒட்டுமொத்தமாக களையப்பட்டு விடும். ஆனால் இந்த இளைஞர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு சரியான ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லாதனால பல பேர் சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கும், வெளியூரில் இருப்பவர்கள் சென்னைக்கும் வந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால கொஞ்சம் ஓட் லாஸ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பல பேர் குறித்த நேரத்துக்கு போக முடியல, போயும் ஓட்டு போட முடியல, இப்படியெல்லாம் பிரச்சனை இருந்ததுனால இந்த ஒரு 84-85% நின்று போச்சு. அதையும் கொஞ்சம் புஷ் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க, தகுந்த ஏற்பாடு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக 90% அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு. ஸோ இந்திய லெவலில் ஒரு மிகப்பெரிய, இப்போ வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 92% பதிவாயிருக்கு. இந்த மாதிரியான ஒரு வாக்குப்பதிவு எதிர்காலத்தில் தொடரணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடாக அடுத்த ஒரு படியாக இருக்கும். அது செய்வாங்கன்னு நம்பலாம் எதிர்கட்சி இளைஞர்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேயே அதிகபட்சமாக 92 மேலே வாக்கு சதவீதம் பெற்ற ஒரு மாவட்டம் அப்படின்னா கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டத்தை யாராலையும் மறக்க முடியாது. விஜயனுடைய அந்த பிரச்சாரத்தின் போது 41 பேர் உயிரிழந்த சம்பவம், எல்லாரும் விஜயை போர்ட்ரேட் பண்ணாங்க. அதை வந்து இல்லை இதுக்கு யார் உண்மையான காரணம் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியும்னு சொன்னார். அந்த ஊரில் மட்டும் எப்படி இவ்வளவு போலிங் ஆச்சு அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியம். ஒருவேளை மக்கள் வந்து யாருக்காக திரண்டு வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க? விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களா, இல்லை அங்கே மாவட்ட தலைவர் செயலாளர் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் 92% இந்தியா தமிழகத்திலேயே முதல் மாநிலமாக 92% மேல் பதிவான மாவட்டமாக இந்த கரூர் மாவட்டம் இடம்பெற்றிருக்கு. அதே போல் கொங்கு மண்டலம் எல்லாமே சூப்பருங்க. கொங்கு மண்டலத்தில் ஈரோடு ஆகட்டும், கோவை ஆகட்டும், நாமக்கல் ஆகட்டும், சேலம் ஆகட்டும், எல்லாமே 90% மேலே வாக்குப்பதிவு கொடுத்து கொங்கு மண்டலம் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே போல் பெரிதும் எதிர்பார்த்த நம்ம தென் மாவட்ட மக்கள் இருக்கிறதுலே லோயஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது கன்னியாகுமரி தான். 76% தான். ஸோ ரொம்ப குறைவான வாக்குப்பதிவான தொகுதியாக கன்னியாகுமரியும், அதிகமான வாக்குப்பதிவான தொகுதியாக கரூரும் இருக்குது. ஸோ இந்த அதே மாதிரி தென் மாவட்டம் இருக்கக்கூடிய ராம்நாடாக இருக்கட்டும், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, இந்த 6 மாவட்டங்கள் கணிசமாக வாக்கு ரொம்ப குறைஞ்சி 74லேருந்து 80க்குள்ளே தான் வாங்கியிருக்கு. ஸோ அது வந்து ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதனால் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்க கட்சி எது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாமே கூட்டி கழித்து தேர்தல் முடிவு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை சொல்ல போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ மே 4ஆம் தேதி ரொம்ப ஆர்வமாக ஈகிளாக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும் நிச்சயமாக. ஸோ மக்களுடைய ஜனநாயக கடமைகள்லாம் முடிஞ்சுது. தலைவர்களும் தங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் கொடைக்கானல் போயிட்டார். உதயநிதி அவர்கள் வந்து வெளிநாடு கிளம்பிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் குழுவாக இந்த பிரச்சாரம் பண்ணி 1 மாதம் இருக்கிற அந்த டயர்டை போக்கிக்கிறதுக்காக ஓய்வெடுக்க போயிட்டாங்க. ஸோ மக்கள் மட்டும் இன்னும் ஆர்வமாக அந்த மே 4 எப்போ அப்படிங்கிறத மட்டும் நாட்களை என்ன தொடங்கியிருக்காங்க. ஸோ விரைவில் அந்த மே 4ஆம் தேதி சந்திப்போம். நன்றி.